உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு சில நிமிடங்கள், சில கேள்விகள், அதற்கான பதில்கள் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மெய் சமாதானத்தோடு இருக்கிறீங்களா? சரி, உங்களுடைய குடும்பத்தில் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இந்த சமுதாயத்தில் நீங்கள் படிக்கிற இடங்களில், ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடங்களில், எல்லா இடங்கள்லையும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியுதா? உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்க முடியுதா? உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு சமாதானமாக இருக்க முடியுதா? உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? இப்படி கேள்விகளை அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் பதிலுக்கு நீங்கள் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஆமாம், இதெல்லாம் இருக்கான்னு எங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்களே, உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமாங்க, என்னிடத்துல இருக்குது, நான் அதை அனுபவிக்கிறேன். அதனால தான் என்னுடைய அன்பானவர்களாக, என்னுடைய உறவினர்களாக இருக்கிற, எனக்கு அறிமுகமானவர்களாக இருக்கிற, என்னை போலவே மாம்சத்தில் மனுஷனாக இருக்கிற, மனுஷியாக இருக்கிற உங்களிடத்துல நான் அந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா நான் பெற்று அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆவல். சரிங்க, நான் மெய்யான சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருக்கிறேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டபடி ஒரு காலத்தில் இதெல்லாம் நான் தேடி தேடி அலைஞ்சேன். உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம், உண்மையான அன்பு, உண்மையான பாசம், இதெல்லாம் நானும் ஒரு காலத்தில் தேடி அலைந்தேன். ஏன் தேடி அலைஞ்சேன்? ஏனென்றால் என்னிடத்துல அது இல்லை, என்னுடைய வீட்டுக்குள்ளே இல்லை. என்னுடைய உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் அந்த சமாதானத்தையும் உண்மையான அன்பையும் பாசத்தையும் பரிவையும் இரக்கத்தையும் என்னால் பார்க்க முடியல. அப்போ நான் அந்த உலகத்தில் ரொம்ப தேடி அலைஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, உண்மையான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நித்திய பேரின்பம், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது தான். என்னுடைய பள்ளி படிப்பு நான் ஆர்வத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதை பார்க்கலாம். நான் அடிப்படை தேவையான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இவைகளை தாங்க நான் அதிகமாக தேடின நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் அதற்கு ஒரு பதிலை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்துல யாருக்காவது சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொன்னால் மிகவும் சுலபமான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, சந்தோஷம் எங்கெங்கே இருக்குது, சமாதானம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா, எனக்கு தேவனை அறிந்து கொள்றதுல தாங்க அந்த சந்தோஷமும் சமாதானம் இருந்தது. வித்தியாசமாக இருக்குங்களா? நான் ஏன் தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்னா அவர் தாங்க நம்மை படைத்தவர், நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறவர் அவர் தாங்க. நம்ம எந்த நாளில், எந்த ஊரில், எந்த தாய் தகப்பனுக்கு நாம் பிள்ளையாக பிறக்கணும், என்ன பேரில் நாம் பேரிட்டு கூப்பிடப்படணும், எவ்வளோ காலம் இந்த பூமியில் நம்ம வாழணும், எந்த இடத்துல குடியிருக்கணும், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், கணவர், நம்முடைய உறவுகள், நாம் தேடுகிற ஐஸ்வர்யங்கள், சம்பாத்தியங்கள், எல்லா விதமான ஆஸ்திகளையும் சம்பாதித்து சேர்த்து இந்த பூமியில் நம்ம சமாதானத்தோட மகிழ்ச்சியோட வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறவர் அவர் தாங்க. சரி, உலக பொருள் மட்டுமே நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியவும் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லினியர்ஸ்கிட்ட கூட சமாதானம் இல்லைங்க, மெய்யான சமாதானம் இல்லைங்க. ஆனால் தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் இந்த உலகத்தில் சொல்லி முடியாத அளவுக்கான சந்தோஷமும் சமாதானமும் இருக்குங்க. இதை யாராலும் எடுத்து போட முடியாதுங்க. ஏனென்றால் இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களை படைத்த தேவனை நீங்கள் விசுவாசித்தால் போதும், அவருடைய அன்பின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறினால் போதும். அவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க, எந்த ஒரு சடங்காச்சாரத்தையும் செய்ய வேண்டியது இல்லைங்க, உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று நீங்கள் காணிக்கையாக கொண்டு வந்து கொட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒவ்வொரு இடமா தேடி 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 அலைய வேண்டியது இல்லைங்க. இருக்கிற இடத்துல தேவன் உங்களை எந்த இடத்துல பிறக்க செய்திருக்கிறாரோ, எந்த இடத்துல உங்களை வளர செய்தாரோ அந்த இடத்துல நீங்கள் தனிமையில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு பேச முடியுங்க, தேவனோடு உறவாட முடியுங்க. அப்படி நீங்கள் தேவனை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாருங்க.
அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் தாங்க நம்மை உண்டாக்கினவர். அவர் பரிசுத்தராக இருக்கிறாருங்க. அதனால் அவர் நம்மகிட்ட விரும்புகிறதோ பரிசுத்தத்தை விரும்புகிறாருங்க. பரிசுத்தம்னா என்னங்க? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைங்க. உலகத்தில் எல்லாரும் போகிற மாதிரி நாம் போகக்கூடாதுங்க. எல்லாரும் வாழ்கிறது மாதிரி நாம் வாழக்கூடாதுங்க. நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு பரிவான வாழ்க்கை, ஒரு பாசம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு இரக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் நம்முடைய சுய பலத்தினால சம்பாதித்து கொள்ள முடியாதுங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தேவகுமாரனாகிய கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்க. அவரை விசுவாசிக்கும் போது, அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார், நீதியுள்ளவராகவும் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார், அவர் அதிகாரமுடையவராகவும் இருக்கிறாருங்க. ஏன்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு, அதாவது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் போதுங்க, அவர் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறாருங்க. ஏனென்றால் 2023 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அந்த பூமியில் இந்த உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டாருங்க. என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தாருங்க. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சமாதானங்க, நிம்மதிங்க, நித்திய பேரின்பங்க. ₹1 ஒரு செல்லாத காசு கூட நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் போதும், உங்களுக்கு நித்திய பரமானந்த சந்தோஷம் கிடைக்கும். ஏனென்றால் அவர் ஒருவருக்கு தான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்குறாங்க. நான் ஒரு காலத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோட, துக்கத்தோட, பாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு சந்தோஷம், சமாதானம், நித்திய பேரின்பம், மகிழ்ச்சி, சொல்லி முடியாத ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் உலகம் முழுவதிலும் இருக்க கோடீஸ்வரங்க, பணக்காரவங்க, ஐஸ்வர்யவானுங்க, இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி என்னிடத்துல இருக்குங்க. நான் இதை பரிபூரணமாக என்னுடைய இருதயத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. அது எனக்கு கிடைச்ச விதம், என்னை உண்டாக்கின தேவனிடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டிருக்கு என்ற நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி அந்த சமாதானத்தோடு இருக்கிறேங்க. இந்த சமாதானம் உங்களுக்கும் கிடைக்கணும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு ஒரே வழி தான், மறுபடியும் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கோங்க. இந்த நொடிப்பொழுதுலேருந்தே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய அறைக்கதவை பூட்டி நீங்கள் தேவனோட ஒப்புரவாகுங்க, தேவனுடைய பிள்ளையா ஆகுங்க. அவர் சொல்லி கொடுத்துருக்கிற அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தைகளை தியானிங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை ஒரு மனுஷனாலும் எடுத்து போட முடியாதுங்க. இது 100% உண்மை. வேணுமென்றால் சோதிச்சு பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.